السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 418. இந்த பாடத்தில் பாபு இஸ்திஹ்பாபில் அக்லி பிஸலாசி அஸாபிஅ வஸ்திஹ்பாபில் அக்ல் அஸாபிஇ وكراهة مسحها قبل لعقها واستحباب لعق القصعة وأخذ اللقمة التي تسقط منه وأكلها ومسحها بعد اللعق بالصاعد والقدم وغيرها என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த 418வது பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது உணவை ஷைத்தானிற்கு விடாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கிறோம். நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவு என்பது எப்படி முறையாக சாப்பிட வேண்டும்? ஷைத்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால், அப்ப ஷைத்தானுக்கு விடாத நிலையில் எவ்வாறெல்லாம் சாப்பிட வேண்டும், எப்படியெல்லாம் சாப்பிட்டால் நம்முடைய சாப்பாடை அந்த ஷைத்தான் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 1வது ஹதீஸ், இன்னும் 748வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது? அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, சய்யிதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், இதா அகல அஹதுக்கும் துஆமன், உங்களில் ஒருவர் ஒரு உணவை சாப்பிட்டால், ஃபலா யம்ஸஹ் அஸாபிஅஹு, அவர் தன்னுடைய விரல்களை அவர் துடைக்க வேண்டாம். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யல்அகஹா, அந்த விரலை அவர் சூப்பும் வரையிலோ, அவ் அல்லது யுல்அகஹா, அந்த விரலை சூப்பப்படும் வரையிலோ அவர் அந்த விரல்களை துடைக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப நீங்க ஒரு உணவை சாப்பிடுறீங்கன்னு சொன்னா நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் உங்களுடைய விரல்களை தொடச்சிடக்கூடாது. எப்போ, எது வரைக்கும்? உங்களுடைய விரல்களை சூப்பிய வரைக்கும், சூப்பும் வரைக்கும் உங்களுடைய விரல்களை துடைக்கக்கூடாது. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சமயத்துல இடையிலேயே நம்முடைய உணவுகளை ஏதாவது ஒரு பேப்பரை கொண்டோ இல்லை கையை கொண்டோ காலை கொண்டோ நம்ம தொடச்சிடக்கூடாது. நம்முடைய விரல்களை முழுவதுமாக சூப்பி விட்டதற்கு பின்புதான் துடைக்க வேண்டும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவ் யுல்அகஹா என்ற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. அந்த விரல்கள் சூப்பப்படும் வரையிலும் நீங்கள் துடைக்க வேண்டாம். சூப்பப்படுவதுனா எப்படி? ஒருவன் சாப்பிடுகிறான், ஆனால் சாப்பிட்டதற்கு பின்பு கை சூப்ப முடியாத நிலையில் அவன் ஆகிறான். அவனால கை சூப்ப முடியாத நிலையில் அவன் ஆகிறான் வச்சுப்போம். அப்படி ஆகக்கூடிய சமயத்தில் சூப்பப்படுகிறது. அதாவது எப்படி? உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒருத்தவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், அவருடைய கையில் அடிபட்டு இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது, அதை அவனால் சூப்புவதற்கு எச்சிலை, அப்போ அதை இறுக்கமாக அதை பிடிச்சன்னு சொன்னா அவனுக்கு அது வலி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது வலிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவர்கள் சூப்பிக் கொள்வது, அதாவது அந்த உணவை யாரெல்லாம் வெறுக்க மாட்டார்களோ, சூப்புவதை யாரெல்லாம் வெறுக்காமல் அதை கண்ணியமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவனுடைய மனைவி, அவனுடைய தாய் தந்தை, அதுபோல அவனுக்கு நெருக்கமான நபர்கள் அவனுடைய விரலை சூப்பிக் கொள்வது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த உணவை வீணடிக்க கூடாது. எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த உணவு வீணாக கூடாது. அவன் சூப்பினாலும் சரி, யாரும் சூப்பினாலும் சரி, இதான் முறாது. இங்க கேள்வி எழுப்புறது மேட்டர் கிடையாது, விஷயம் இல்ல. இங்கு உணவு வீணடிக்கப்படக்கூடாது. யார் மூலமாவது
அந்த உணவு என்பது அந்த ஒரு பருக்கை கூட வேஸ்ட் ஆகாமல், அது வீணாகாமல் அதை சுப்பப்பட்டு முழுவதுமாக சாப்பிடப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஹதீஸனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்பதை நமக்கு இமாம் பெருமக்கள் கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் விரலை சூப்பும் வரையிலும் நீங்கள் அந்த விரலை துடைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது விரலை சூப்பி நீங்கள் உணவை அருந்துங்கள், உணவை சாப்பிடுங்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த கருத்தை எல்லாம் பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கின்றது. இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 749வது ஹதீஸ். وعن كعب بن مالك رضي الله عنه. மாலிக் என்பவருடைய மகனான கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், யஅகுலு பிஸலாசி அஸாபிஅ, 3 விரல்களால் சாப்பிடக்கூடிய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அப்ப 3 விரலை கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த நிலையில பார்த்தேன்னு சொல்றாங்க. 3 விரலை சாப்பிட்டு கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஃபைதா ஃபரக, அந்த சாப்பாடை அந்த உணவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு முடித்தவுடன் லஐகஹா, அந்த விரல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூப்பினார்கள் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த விரல்களை சூப்பக்கூடிய விரலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களாம் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இப்போ இமாம் பெருமக்கள் சொல்றாங்க, ஏன் 3 விரலில் சாப்பிடுவது, ஏன் 3 விரலால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லித்தரும் அதற்கான காரணங்களை, சில விஷயங்களை எழுதி தருகிறார்கள். ஏனென்றால் அந்த 3 விரலில் சாப்பிடுவதுதான் அது ஒரு மிதமான ஒரு அழகான குணமாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு விரல்ல சாப்பிடலாமா என்று அவர்களே கேள்வி கேட்டு அந்த பதிலை சொல்றாங்க. ஒரு விரலில் சாப்பிடுவது என்பது அது பெருமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எவனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவன்தான் ஒரு விரலில் எடுத்து சாப்பிடக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப 2 விரல்ல சாப்பிடலாமான்னு கேள்வி கேட்டா 2 விரலில் ஷைத்தான் சாப்பிடக்கூடியவனாக இருப்பான் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப அது ஷைத்தானுடைய குணம். ஒரு விரலையும் சாப்பிடக்கூடாது, 2 விரலையும் சாப்பிடக்கூடாது. அப்ப அடுத்தபடியாக 5 விரல்களில் சாப்பிடலாமா என்று கேட்டால் சாப்பிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விரலில் சாப்பிட்டதாக சில சஹாபாக்கள் கூறியிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விரல்ல சாப்பிட்டு. அப்ப அதனால சொல்றாங்க 5 விரல்களில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க, ஆனால் தேவை ஏற்படும் அளவிற்கு, அதாவது தேர்வை ஏற்பட்டால் மட்டும் நம்ம 5 விரலை உபயோகிக்க வேண்டும் என்றும் சில இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அதிகபட்சம் 3 விரலால சாப்பிடணும். தேவை ஏற்படும் பொழுது 4வது விரலால இல்ல 5வது விரலால சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். முதல்ல இந்த 3 விரல் எதுன்னு விளங்கிக் கொள்ளணும். ஒன்று ஆள்காட்டி விரல், இன்னொன்னு நடுவிரல், இன்னொன்னு பெருவிரல். இந்த 3 விரலை கொண்டுதான் முராது. இந்த 3 விரலை கொண்டுதான் சாப்பிடக்கூடிய விரலாக இருந்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சொல்றாங்க, இந்த 3 விரல் அல்லாத இப்ப பெரிய ஒரு ரொட்டி இருக்குது, ரொட்டியை 3 விரலாக சாப்பிடலாம். இப்ப சோறு இருக்குது, இல்ல ஒரு பெரிய ஒரு கறி இருக்கு, இறைச்சி இருக்குது, அதை 3 விரலால் பிக்க முடியலன்னு சொன்னா அந்த சமயத்துல 5 விரல்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப முடியாத பட்சத்தில் 5 விரல்களை உபயோகித்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள். அப்ப 5 விரல்ல சாப்பிடவே கூடாதா, தேவைப்படாட்டி சாப்பிடவே கூடாதுன்னு கேட்டா அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆனா சொல்றாங்க 5 விரல்களில் சாப்பிடுவது என்பது அது பேராசை உள்ளவர்களுடைய குணத்தை சார்ந்த ஒரு குணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். பேராசை கொண்டவர்கள் எல்லாம் 5 விரலை வச்சு அப்படியே குலைச்சு அப்படி அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். சாப்பாடை ஒரே நேரத்தில் அதிக உணவு உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அப்ப அத்தகைய குணம் என்பது அது நல்ல ஒரு குணம் கிடையாது. அதனால் அதை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது என்ற ஒரு கூடுதல் விளக்கத்தை நமக்கு இமாம் பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 3 விரல்களால் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பாடம் 3 விரல்களில் சாப்பிடுவது என்பது முஸ்தஹப், சுன்னத்தான காரியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக 3வது ஹதீஸ், இன்னும் 750வது ஹதீஸ்.
வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர பில்அகில் அஸாபிஇ வஸ்ஸஹஃபதி, விரல்களையும் இன்னும் உணவு உண்ணக்கூடிய தட்டையும் வலித்து சாப்பிடுவதை, சூப்பி சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்று கற்றுத் தருகிறார்கள். அப்ப அந்த லாக் என்பதற்கு 3 அர்த்தம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 அர்த்தங்கள் எழுதுவார்கள். ஒன்னு, நக்குதல், நக்குவதற்கும் லாக் என்று சொல்வார்கள். 2வது சூப்புதல் என்பதற்கு இல்லையா, சக் பண்றது, அப்போ அந்த சூப்புவதற்கும் லாக்னு சொல்லுவாங்க. 3வது வலித்து சாப்பிடுவது, அந்த தட்டை வலித்து சாப்பிடுறது இருக்கிறதா இல்லையா, அதற்கும் லாக்னு சொல்லுவாங்க. அப்ப அதை பொருந்தும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உணவு தட்டை வலிக்கவும் விரல்களை சூப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிருக்கிறார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வகால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்க ஒரு விளக்கத்தை பார்க்கணும். எதனால அந்த விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும், எதனால இந்த விஷயத்தை அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா அளவையும் நம்ம வலித்து சாப்பிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னா, அதுல 3 விளக்கங்களை தருகிறார்கள். 1வது விளக்கம் என்பது அது பரக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படி செய்வதன் மூலம் விரல்களை சூப்பி தட்டை வலித்து சாப்பிடுவது என்பது அது அபிவிருத்தியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்று முதல் காரணம் சொல்றாங்க. 2வது, காதி அயால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சிறிய அளவையும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதை கற்பிக்கக்கூடிய ஒரு காரணத்தை சொல்றாங்க. சின்ன அளவா இருந்தாலும் சரி, விரல்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவு தான், சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சோன்னா தட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவு தான். ஆனா அந்த சின்ன அளவையும் கூட வேஸ்ட் ஆக்காமல் அதையும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது என்பதை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது 2வது காரணம். 3வது காரணம் சொல்றாங்க, இப்னு தக்கிய்யிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், துணி அழுக்காகாமல் இருக்கக்கூடிய காரணத்தை எழுதுகிறார்கள். அப்ப கையை ஒருத்தன் சூப்பாம அந்த உணவு தன்னுடைய துணியில் பட்டு விட்டது என்று சொன்னால் கரையாகி விடுமா இல்லையா? அப்ப இதையும் எழுதுறாங்க பாருங்க. அப்ப துணி கரையாகி விடக்கூடாது, அழுக்காகி விடக்கூடாது என்பதற்காக தான் விரல்களை சூப்பிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த 3 காரணத்தை இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி தந்தார்கள். வகால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும், நிச்சயமாக நீங்களாகிறவர்கள், லா ததுரூன, நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஃபீ ஐயி துஆமிக்கும் அல் பரக்கத்து, அபிவிருத்தி என்பது உங்களுடைய உணவுகளில், உங்களுடைய உணவில் எந்த பகுதியில் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உங்களுக்கு பரக்கத் எங்க இருக்கும் தெரியாதுப்பா, அதனால நீங்கள் முழுவதுமாக எல்லா உணவையும் உண்டு விடுங்கள் என்று சொன்னார். பரக்கத் எங்க இருக்கும்? அல்லாஹ் ஒரு உணவுல பரக்கத் செஞ்சிருப்பான், அந்த பரக்கத்து உணவு முழுவதும் இருக்கும். சில நேரத்துல அந்த பரக்கத்தை அல்லாஹ் சில பகுதிகளுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பான், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தது. இப்போ ஒண்ணு வச்சுப்போமே, இப்ப நம்ம உண்ணக்கூடிய சாப்பாடு நம்முடைய அந்த பரக்கத் என்பது நம்முடைய வயிற்றில் சென்று சேரக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய வாயில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய விரல்களில் விட்டு இருக்கக்கூடிய சாப்பாட்டில் பரக்கத்து இருக்கலாம். சில நேரத்துல அந்த தட்டு முழுவதும் பரக்கத்து இருக்கலாம். சில நேரத்துல அந்த தட்டினுடைய ஓரப்பகுதி, நடுப்பகுதியில் மட்டும் பரக்கத்து இருக்கலாம். அப்ப இவ்வளவு விதம் இருக்குது. அப்போ பரக்கத் என்பது எங்க இருக்கும், எதில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் முழுவதுமாக அந்த தட்டையும் முழுவதுமாக வலித்து விடுங்கள், உங்களுடைய விரல்களையும் முழுவதுமாக சூப்பி விடுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸ் இங்க பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? கிட்டத்தட்ட அதேதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல்களை சூப்புவது, தட்டை வலித்து சாப்பிடுவதை வலியுறுத்தினார்கள், அவர்கள் ஏவுகினார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த ஒரு கருத்து, அப்ப இந்த பாடம் இதை கற்பித்து தரக்கூடிய பாடம் தான் இது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு தோதுவாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 751வது ஹதீஸ். வஅன்ஹு, இந்த ஹதீஸ் என்பது, அதாவது இந்த ஹூரிய அமீர் யாரை பார்த்து போகுதுன்னா, இதற்கு முந்தைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸும் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், قال, அவர்கள் சொன்னார்கள், இதா வகஅத் லுக்மத்து அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய உணவு பருக்கை என்பது கீழே விழுந்து விட்டால், லுக்மத்துன்னு சொன்னா உணவு பருக்க, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுடைய ஒரு கவல அளவு என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு கவல அளவோ இல்ல ஒரு பருக்க, ஒரு சோறு
ஒரு அரிசி இருக்குமா இல்லையா, அதையும் இங்கே சேர்த்துக் கொள்ளலாம், அந்த அர்த்தத்துக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒன்று விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும், எடுத்துக்கொண்டு அவர் சுத்தப்படுத்திக் கொள்ளட்டும், ஒன்றை சுத்தப்படுத்திக் கொள்ளட்டும், கானபிஹா மின் அதா, அசுத்தத்தில் இருந்தும் அந்த உணவில் ஆகியிருக்கும் ஒன்றை அவர் சுத்தப்படுத்திக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் நீக்கிக் கொள்ளட்டும். அதாவது அந்த உணவு கீழே விழுந்துருச்சுன்னா அந்த உணவை எடுத்துக்கொள்ளட்டும், எடுத்து அதுல சில அசுத்தங்கள் இருக்குமா இல்லையா, நம்ம தரையில வேற ஏதாவது அசுத்தமான விஷயங்கள் இருக்கலாம், அந்த மண்ணு ஒட்டி இருக்கலாம், கல்லு ஒட்டி இருக்கலாம். அப்ப அது போல விஷயம் இருந்தாலும் அதை அவர் நீக்கி விடட்டும், அதை அவர் முழுவதுமாக நீக்கிவிட்டு இன்னும் அதை அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்றாங்க, வலா யதஅஹா, அந்த கீழே சிந்திய அந்த உணவை அவர் விட வேண்டாம், ஷைத்தானுக்காக வேண்டி விட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஷைத்தானுக்காக விடுவதுனா எப்படி? ஒரு உணவு கீழே சிந்திருச்சுன்னு சொன்னா ஷைத்தான் சந்தோஷப்படக்கூடியவனாக இருப்பானா. இவன் சாப்பிடும் பொழுது உணவை கீழே சிந்திட்டான், இந்த உணவை இவன் சாப்பிடாம இருந்தா இந்த உணவு வேஸ்ட் ஆயிரும், இவன் பாவம் இழைச்சு விடுவான், இவன் இந்த உணவை வேஸ்ட் ஆக்கியவனாக ஆகி விடுவான் என்பதை கண்டு நினைத்து ஷைத்தான் சந்தோஷப்படக்கூடியவனாக இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஷைத்தானுக்கு உருவாக்கி விட வேண்டாம் அவர். அதனால் அந்த உணவை விட்டு விடாமல் அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க, வலா யம்ஸஹ் யதஹு, இன்னும் அவருடைய கையை அவர் துடைத்துக் கொள்ள வேண்டாம், பில் மிந்தீலி, துணியை கொண்டு துடைத்துக் கொள்ள வேண்டாம், ஹத்தா, இதுவரை என்று சொன்னால் யல்அக அஸ்வாபிஅஹு, அவருடைய தன்னுடைய அந்த விரல்களை அவர் சூப்பிக் கொள்ளும் வரை அந்த தன்னுடைய அந்த துணிகளை கொண்டு தன்னுடைய விரலை அவர் துடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சாப்பிடக்கூடிய சமயத்துல விரலை சூப்பிடாம சூப்பாம துணியில துடைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப விரலை எல்லாம் சூப்பி விட்டு கைகள் எல்லாம் கழுவி விட்டு துணியில் துடைப்பதுதான், அதுதான் சுன்னத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல கற்றுத்தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஃபஇன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக, லா எதிரி, அவர் அறிய மாட்டார், ஃபி ஐயி துஆமிஹில் பரக்கத்து, பரக்கத் என்பது அவருடைய அபிவிருத்தி என்பது அவருடைய உணவில் எந்த பகுதியில் இருக்கின்றது என்பதை அவர் அறிய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்போ அவருடைய உணவுல எங்க பரக்கத்து இருக்கு அவருக்கு தெரியாது, மேல சொல்லப்பட்ட அதே மாதிரிதான். அதனால அவருடைய சூப்பக்கூடிய அந்த பகுதியில் இருக்கலாம், விரல்கள் இருக்கலாம், அவருடைய தட்டில் இருக்கலாம், அவருடைய வயிற்றில் இருக்கலாம், மீதம் இருக்கக்கூடிய கீழ் சிந்தக்கூடிய அந்த உணவில் இருக்கலாம், இப்படி எதில் இருக்கும் என்பது அவர் அறிய மாட்டார். அதனால் அவர் தன்னுடைய விரல்களை சூப்பிக் கொள்வதற்கு முன்னால் துணிகளில் தன்னுடைய உணவை துடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கீழ் விழுந்த அந்த உணவை எடுத்து சாப்பிட வேண்டும், சுத்தப்படுத்தி அந்த அசுத்தத்தை நீக்கி சாப்பிட வேண்டும் என்றும் கற்றுத்தராங்க. இன்னும் விரல் சூப்புவதற்கு முன்னால் தன்னுடைய கைகளை தன்னுடைய துணிகளால் துடைத்துக் கொள்ளவும் கூடாது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அப்போ ஆக மொத்தம் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த பாட தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகள். இப்ப இதை விவரிக்கக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் இருக்கு. அப்ப அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 752வது ஹதீஸ். வஅன்ஹு, இந்த ஹூடைய லமீரும் அது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துதான் செல்லக்கூடியதாக இருக்கு. இந்த ஹதீஸானதும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் என்பவன், யஹதுரு, அவன் ஹாஜராகிறான், அவன் கலந்து கொள்கிறான், அஹதக்கும், உங்களில் ஒருவரிடத்தில் அவன் கலந்து கொள்கிறான், இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி, அந்த ஒருவனுடைய, அதாவது தங்களுடைய காரியங்களில் இருந்தும் எல்லா காரியத்திலேயும் எல்லா விஷயத்தின் சமயத்திலேயும் ஷைத்தான் ஹாஜராகிறான். அப்போ நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் சரி, இந்த உலகத்தில் நன்மையான காரியம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி, தீமையான காரியம் செஞ்சாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் எல்லா காரியத்திலேயும் ஷைத்தான் கலந்து கொள்ளக்கூடிய, அவனும் உடன்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹத்தா, இதுவரை என்று சொன்னால், யஹதுரஹு, அந்த ஷைத்தான் ஹாஜராகிறான், இந்த துஆமிஹி, அந்த மனிதரிடத்தில், அதாவது உங்களில் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய உணவின் விஷயத்திலேயும் உணவின் சமயத்திலேயும் ஷைத்தான் ஹாஜராகக்கூடியவனாக இருக்கிறான். அவன் சாப்பிட தொடங்கும் பொழுதும் ஷைத்தான் வந்து உட்கார்றான்.
அங்கு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் உங்களில் ஒருவருடைய அந்த உணவு கவல அளவு என்பது விழுந்து விட்டால் அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும், இன்னும் அதை அவர் சுத்தப்படுத்திக் கொள்ளட்டும், நீக்கிக் கொள்ளட்டும். மா கானபிஹா மின் அதா, அசுத்தத்திலிருந்தும் அந்த உணவில் ஆகிருக்கும் ஒன்றை அவர் நீக்கிக் கொள்ளட்டும். நீக்கிக் கொண்டு சும்ம பிறகு அதை அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேல சொல்லப்பட்ட அதே கருத்து தான். உணவு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா அதை எடுத்து அதுல இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி அதை அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் வலா யதஅஹா, இன்னும் அந்த உணவை அவர் விட வேண்டாம், ஷைத்தானுக்காக வேண்டி விட வேண்டாம். மேல எப்படி ஷைத்தான் சந்தோஷப்படுவானோ அதேதான் இங்கேயும். உணவை விட்டுட்டேன்னு சொன்னா இந்த உணவை அவன் கீழே போட்டு வீணடிச்சிட்டான் என்று ஷைத்தான் நினைச்சு அவன் சந்தோஷப்படக்கூடியவனாக இருப்பான். அதனால ஷைத்தானுக்காக வேண்டி இந்த உணவை விட்டுவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஃபைதா ஃபரக, இன்னும் அவன் அந்த உணவை முடித்து விட்டால் என்று சொன்னால் ஃபல்யல்அக் அஸாபிஅஹு, தன்னுடைய விரல்களை அவன் சூப்பிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபைன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக அவன் லா யத்ரி, அவன் அறிய மாட்டான், ஃபி ஐயி துஆமிஹி தகூனுல் பரக்கத்து, ஃபி ஐயி துஆமிஹி, அவனுடைய உணவில் எந்த பகுதியில் தகூனுல் பரக்கத்து, பரக்கத் என்பது ஆகியிருக்கும், அபிவிருத்தி என்பது ஆகியிருக்கும் என்பதை அவன் அறிய மாட்டான். அப்போ மேல சொல்லப்பட்ட அதேதான், விரல்கள் இருக்கலாம், தட்டுல இருக்கலாம், மீதமுள்ள உணவுல இருக்கலாம், கீழே சிந்தின உணவுல இருக்கலாம். அப்ப அவனுடைய உணவுல எந்த இதுல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைத்திருப்பான், எந்த இதுல பரக்கத் என்பது ஆகியிருக்கும் என்பது அவன் அறிய மாட்டான். அதனால் எல்லா உணவையும் அவன் மீதமில்லாமல், அவன் மிச்சமிக்காம எல்லாத்தையும் முழுவதுமாக அவன் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஷைத்தான் என்பவன் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்கிறான், குறிப்பாக உங்களுடைய உணவின் விஷயத்திலையும் கலந்து கொள்றான். அதனால் நீங்க சாப்பிடும் பொழுது இங்கு எந்த ஒரு உணவு சிந்திவிட்டாலும் அதை எடுத்து சுத்தப்படுத்தி, அதை அசுத்தத்தை நீக்கி அதை முழுவதுமாக நீங்கள் சாப்பிடுங்க. அதை எந்த காலத்திலேயும் ஷைத்தானுக்காக வேண்டி நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதை. ஏனென்றால் எதுல பரக்கத்திற்கும் என்பது அவன் அறிய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்ப இந்த கருத்தை தான் இந்த பாடம் என்பது வலியுறுத்தி வருது. அப்ப இந்த கருத்தை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களாக தான் இந்த ஹதீஸ் என்பது வரக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த முதலாவது ஹதீஸ், இந்த இரண்டாவது ஹதீஸ், இந்த மூன்றாவது ஹதீஸ், இந்த நான்காவது ஹதீஸ், இந்த ஐந்தாவது ஹதீஸ் என்ற இந்த 5 ஹதீஸ்களுக்கான செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற எல்லா விஷயத்தையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி கபூலாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 6வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.